ஹலோ வியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 67ஓட எபிசோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோரா கமருதீன் பார்வையிடையே நடந்த அந்த காதல் இஷ்யூ பற்றி கேஸை நடத்தினாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்ட் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கேஸ் எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பக்கம் ஸோ அவங்க பாடியே ரொம்ப பாடியே இந்த ஹவுஸில் ஒரே பாட்டை திரும்ப பாடுறாங்கன்னு சொல்லி அந்த கேஸை எடுத்து முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கமருதீன் அண்ட் பார்வதி இடையே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்துச்சு. ஏன்னா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, மைக்கு போடாதனால தலை வந்து அமிதா பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லா ஒர்க்கும் பண்ணிடும், குக்கிங் டீமை தவிர மீது எல்லா ஒர்க்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொன்னாங்க. பட் அவங்க எதுவுமே ஒழுங்காக பண்ணலை. சொல்லி இது ஆர்கியூமெண்ட் ஹீட் ஆனிச்சு. ஸோ இதை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அண்ட் வினோத், விக்ரம் அண்ட் சபரி எஃப்ஜே உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பாட்டு போடுவாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் டென்ஷனாகி என்ன பண்ணுவாங்கன்னா விக்ரம் போய் ஒரு துணி எடுத்து வந்து தலையில் சுபிக்ஷா தலையை மூடி ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போய் பாட்டு சொல்லி வான் பண்ணிட்டு கடைசியில் அங்கே போட்டு வந்துடுவாங்க. ஃபன் பண்ணுவாங்க, அந்த ஃபன் டைமாக இருக்கும். இந்த கேஸுக்கு வினோத் அண்ட் விஜய் வந்து ஜட்ஜாக இருப்பாங்க. விக்ரம் சப்போர்ட்டாக சபரி பேசுவார். வந்து கேஸ் ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஸோ ஃபன் எலிமெண்ட் இந்த நடக்கும் சம்டைம்ஸ். ஸோ விஜய் பார்வதி அண்ட் இந்த பாட்டை பாடி காமிப்பாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா கமருதீன் வலிப்பந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுவார். அண்ட் தென் விக்ரம் ஆல்சோ வலிப்பந்த மாதிரி ஆக்ட் பண்ணாங்க. இந்த சீன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபுல்லாக ஃபன் அண்ட் காமெடியாக அண்ட் பார்த்தீங்கன்னா பிக்ஸா பாடி விக்ரமுக்கு காதில் ரத்தம் வந்தது. ஸோ அதை எடுத்து எவிடன்ஸாக கொடுக்கும்போது அதை போஸ்ட்மார்ட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி வினோத் சொல்லலாம். காமெடி ஃபன்னாக இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் சிரிப்பாங்கெல்லாம் பார்த்துட்டு திருந்த மாட்ட நாட்டுக்கு ஆதிரியன் கூட பேசிகிட்டே இருப்பான். இப்போ பார்த்தோம் இதுக்கு சான்றா பார்வதி ரெண்டு பேரும் நடிப்பு அறிக்கை அழுது காமிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்வதி இருக்காங்க. அண்ட் கார்டன் ஏரியாவில் ரொம்ப ஃபன்னாக நடந்துகிட்ருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் சொல்லுவார் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. பட் மட்டும் ஹாய் பெஸ்டின் மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா பாரு அண்ட் கமருதீன் கேஸ் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கமருதீன் வக்கீலாக இருப்பார். பார்வதி ஆரோரா சப்போர்ட் விக்ரம் பேசுவார். ரொம்ப காரசாரமாக ஆர்கியூம் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்வதி டென்ஷனாகி அப்பப்போ பார்வதிக்கு ரொம்ப ஆங்கிரியாக ஸ்பீச் மூவ்மெண்ட் ஆனிச்சு. அண்ட் பாஸ் இடையில பார்த்தீங்கன்னா டைம் விட்டுருந்தாங்க. அண்ட் தென் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் வக்கீல் கான்செப்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹீட்டட் ஆர்கியூம் நடந்துச்சு. கடைசியில் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆரோரா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. கமருதீன் பார்வதி மைக்கு படாதனால தலை அமைத்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டை ஒழுங்காக பண்ண மாட்டார். ஸோ வார்ன் பண்ணும்போது கமருதீன் டென்ஷனாக விக்ரம் கமருதீன் பேச்சுவார்த்தை நடந்தாங்க. கடைசியில் கமருதீன் பார்த்தீங்கன்னா கோவமாக போய் அந்த பனிஷ்மெண்ட்டை செய்வார். ஸோ பார்வதி கமருதீன் இவங்க பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காட்சி கப்பல் பார்த்தீங்கன்னா எபிசோடு டோட்டல் டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் டே 67ஓட எபிசோட ரிவ்யூ. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.